Hi everyone. In the video la நம்ம இந்த Redis கான just ஒரு overview மாதிரி like இந்த வீடியோல ஃபுல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் because நிறைய பேருக்கு Redis like எல்லாருமே பிகினரா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால Redisனா என்னன்னா இதெல்லாம் இப்பலாம் யூஸ் பண்ணுவாங்கட்டு just அந்த காமனான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்றேன். so that அது எப்படி அந்த semantic cachingக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சோ அது மட்டும் நான் just ஒரு overview மாதிரி கொடுக்கிறேன். and இதே மாதிரி AI ல உங்களுக்கு in depth ஆன டாபிக் பத்தில ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவைனா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. so now let's get started. உங்கள நிறைய பேர் இந்த Redis இந்த அட்லீஸ்ட் இந்த டேர்ம் மாதிரி நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. and என்ன கேட்டிங்கன்னா most of the application in the world இப்ப ரன் ஆயிட்டு இருக்குதுல ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85% பாத்தீங்கன்னா Redis தான் அவங்க கேஷிங் லேயர்ல யூஸ் பண்றாங்க. சோ இது அவ்வளவு ஒரு காமனான ஒரு டேட்டாபேஸ் லேயர் அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். டேட்டாபேஸ்ன்ற சொல்றது போல ஒரு கேஷிங் லேயர் இன் என்டையர் அவங்களோட ஈகோசிஸ்டம் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் சரி லைக் கூகுள் மைக்ரோசாஃப்ட் எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே சரி அவங்களோட கேஷிங் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா கண்டிப்பா Redis இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து லைக் ஒரு பெரிய கம்பெனி தான் இருக்கணும்னு இல்ல. ஈவன் இப்போ ஒரு சின்ன கம்பெனி இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கனாலுமே அவங்களோட கேஷிங் ஸ்ட்ராட்டஜியா பாத்தீங்கன்னா Redis இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு RDBMS மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ ஒரு SQL மாதிரி பண்ணோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க either MySQL போலாம் இல்ல Postgres போலாம் இல்ல MS SQL Server போலாம். சோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் கேஷிங் ன்னு வந்தானே Redis ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் அண்ட் ஈவன் கம்பெனி அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும் லைக் அப்படி என்ன தாண்டா இந்த Redisல இருக்க எல்லாரும் இங்க யூஸ் பண்றாங்க அப்படினு. சோ அது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்றேன். சோ இப்போ ஜஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு and அதுக்கு ஒரு API இருக்கு and அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு. இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னு பாத்துக்கோங்க. சோ அது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான API மட்டும் கால் பண்ணும் and அந்த API பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் query பண்ணனும் அப்படினு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு blog ஆர்டிகல்கான ஒரு கம்பெனி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மீடியம் அந்த ஒரு blogல எழுதுறீங்க அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான blog போஸ்ட் மாதிரி பாத்தீங்கன்னா லைக் டாப் 10 chat GPT tricks அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ஐடியலா இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா லைக் அந்த என்ன யூசர் அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்களோ and அதோட அந்த ரா கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்டா இங்க பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல இருக்கும். சோ இது எப்படி வர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த API க்கு அந்த ரிக்வெஸ்ட் வந்த உடனே லைக் அது என்ன ஒரு blog ஐடியோ அந்த ஐடியில இருந்து அந்த என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த ரா கண்டென்ட் இந்த API ஃபெட்ச் பண்ணிட்டு and அதுக்கு அப்புறம் இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே காட்டுற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல இந்த டேட்டாபேஸ்ல இருந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே அவங்க வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் டேட்டாஸ் இருக்கு and அதே மாதிரி அங்க டெக்ஸ்டர் டேட்டாலாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு MB கணக்கா உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் ஆயிட்டு வருதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு டைம் டிலேவா பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்குதுன்னு பாத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 5 செகண்ட்ஸ் எடுக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேலபிள் சிஸ்டம்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 5 செகண்ட்ஸ் அங்க டிலே ஆயிட்டு வருதுன்னு. சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் யூசரா பாக்கும்போது கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ செகண்ட் யூசர் பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் பார்க்க ஒருத்தருக்குமே அந்த 5 செகண்ட்ஸ் டிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கரமா அடி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த கேஷிங் மாதிரி கொண்டு வந்து இங்க Redis மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்டா அந்த யூசர் ஹிட் ஆன உடனே அந்த டேட்டாபேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க Redisல ஸ்டோர் ஆயிடும். சோ எவ்ரி டைம் அந்த 5 செகண்ட்ஸ் அங்க டிலே போயிட்டு வரதுக்கு பதிலா இந்த API பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த Redisல செக் பண்ணு ஓகே இந்த blog ஐடி ஆல்ரெடி இங்க Redisல இருக்கான்ட்டு இருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு அப்படியே டாட்டா ரிட்ரீவ் ஆயிட்டு கொடுக்கும். and இதோட டிலே எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கண்ணை மூடி கண்ணை சறுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். and இதுக்கான அந்த ஃபாஸ்ட்னஸ்க்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ரேம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். Redis பாத்தீங்கன்னா லைக் இன் மெமரி டேட்டாபேஸ் அப்படி மீன் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த ட்ரெடிஷனல் RDBMSல பாத்தீங்கன்னா மேஜரா அது வந்து அந்த டிஸ்க்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சோ தட் உங்களுக்கு அது ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறது கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் உங்களுக்கு ரேம்ல இன் மெமரியாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு டக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் ஒரு மேஜர் ரீசன் ஏன் Redis வந்து எல்லா கம்பெனியும் ஆப்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் இதுதான் இருக்குலே வச்சு ஃபாஸ்டான கேஷிங் டேட்டாபேஸ் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெம்கேஷ் அப்படின்னு ஒரு கேஷிங் டேட்டாபேஸ் இருந்துச்சு. பேசிக்கா இந்த Redis பாத்தீங்கன்னா 2009ல தான் இது ரிலீஸே பண்ணாங்க. பட் பிஃபோர் தட்ல பாத்தீங்கன்னா இந்த மெம்காஸ்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2003 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து லைக் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேஷிங் லேயரை எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி மெம்காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் Redis வந்தோடனே எல்லாருமே அங்கே ஏன் ஆப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா கேஷிங் எல்லாமே ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. பட் இங்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜா பாத்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த இன்டிஜர் டேட்டா டைப் அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ஹேஷ் மேப் அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான லைக் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல அந்த மெம்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான டேட்டா டைப்ஸ் தான் இருக்கு. வேறஸ் இந்த Redisல இப்போ கரண்டா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கரண்டா கோர் டேட்டா டைப்ஸ் மாதிரி லைக் அரௌண்ட் 10+ டேட்டா டைப்ஸ் வந்து லைக் இந்த Redisல வந்து ஃபுல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. வேறஸ் இந்த மெம்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா டைப் அந்த கீ அண்ட் வேல்யூ பேர் மாதிரி அது ஃபுல்லா ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் இந்த Redisல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் டேட்டா வரைக்கும் இப்போ வரைக்கும் போடலாம். அதே மாதிரி இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே இதுல ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் அவங்க டேட்டா
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டுருவாங்க. ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்ஸ், செட்ஸ், அண்ட் அதே மாதிரி லைக் இந்த ஹேஷஸ், லிஸ்ட்ஸ், அண்ட் அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட யூஸ் கேஸ்க்கு லைக் இந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவைப்படாது. நமக்கு ஜஸ்ட் ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக ஒரு பைத்தன் டிக்ஷனரி மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேல்யூ மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுவுமே நமக்கு Redis வந்து ரொம்ப ஈஸியாகவே லைக் அவங்க ஒரு லைப்ரரியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிக்காக Redis VL அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து வெக்டர் லைப்ரரி. ஸோ அதை தான் இங்கே Redisல மீன் பண்ண வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சிமாண்டிக் கேஷிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெக்டர் சர்ச்சுமே நீங்கள் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது ஒரு வெக்டர் டிபியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் அது அந்த அளவுக்கு ஸ்கேலபிளாக இல்லை கம்பேர்ட் டு அதர் ஒரு டெடிகேட்டட் வெக்டர் டிபிக்கு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே Redis வந்து சிமாண்டிக் கேஷிங் மட்டும் தான் லைக் இந்த Redis VL யூஸ் பண்ணிட்டு எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லைக் இந்த Redis யூஸ் பண்ணி இந்த வெக்டர் சர்ச் நம்ம அங்கே பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சிமாண்டிக் கேஷிங்கும் பண்ணுவோம். பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் மோஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் கிரேடாக போகும்போது இந்த வெக்டர் சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ஒரு வெக்டர் டிபி தான் லைக் ஏதாவது ஒரு கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கிருந்து தான் நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் கொஞ்சம் சிம்பிளிசிட்டிக்காக லைக் ஒரே ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக லைக் நம்ம Redisல மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதனால நம்மளோட யூஸ் கேஸில் ஒரு வெக்டர் டிபியாவும் Redis ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சிமாண்டிக் கேஷிங் லேயராகவும் இங்கே Redis ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் Redisல இருக்குது. ஸோ பேசிக்காக அது பார்த்தீங்கன்னா இந்த TTLன்னு சொல்லுவாங்க, அதாவது டைம் டு லிவ் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் சே லைக் ஒரு டிக்ஷனரி மாதிரி நீங்கள் அந்த ஒரு Redisல சேவ் பண்ணிட்டீங்க, அதாவது கீ வேல்யூ மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஒரு நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ மாதிரி அசைன் பண்ணலாம். லெட்ஸ் சே இங்கே ஆகாஷ் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் Redisல இப்போ ஸ்டோர் ஆயாச்சு. அண்ட் இது எப்போ டெலீட் ஆகணும் ஸோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் கூட இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ஒரு 24 hours பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து டெலீட் ஆகணும் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த டேட்டா அந்த Redisல ஸ்டோர் ஆன டைம்லேருந்து ஒரு 24 hours வரைக்கும் லைக் அது வந்து அலைவாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக Redis டெலீட் பண்ணிடும். அண்ட் இது ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் இது டே பை டே பார்த்தீங்கன்னா உங்கள் Redisல இந்த மெமரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரிலாம் போயிட்டு இருக்கீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் டேட்டாவை லைக் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேம் ஃபுல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக லைக் அதுக்கு ஒரு டைம் டு லீவ், அதாவது TTL அப்படின்னு நீங்கள் நேம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுவீங்க லைக் இந்த மாதிரி 24 hours மட்டும் லைக் இந்த டேட்டா இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது டெலீட் ஆனதுக்கப்புறம் புது டேட்டாவில் வர அந்த கேஷ்ல அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இனிஷியலாக நீங்கள் ஜஸ்ட் டெவலப் பண்ணும்போது தான் எனக்கு பிரச்சனை லைக் இந்த TTL நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு இல்லை. பட் அது வந்து ஒரு டிப்ளாய்டு என்வாயன்மெண்ட்டில் போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த TTL நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் லைக் அந்த Redisோட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் நான் வந்து இந்த இஷ்யூ நான் ரீசெண்டாக ஒரு மாதிரி என்கவுண்டர் பண்ணேன். ஸோ பேசிக்காக இது வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் இந்த TTL அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் இன்கேஸ் நீங்களா லைக் அது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த Redisல பார்த்தீங்கன்னா கீ வேல்யூவாக நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த Redisோட ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரிமோட் டிக்ஷனரி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மும் கூட. ஸோ RE தான் இங்கே ரிமோட் அண்ட் DIனா டிக்ஷனரி அண்ட் SNA சர்வர். ஸோ இதுதான் இந்த ஃபுல் அப்ரிவேஷனாகவே லைக் இவங்க ஷார்ட்டாக நமக்கு சுருக்கி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் குயிக்காக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இந்த Redis நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தப்ப நான் உங்களுக்கு அந்த டாக்கர் டெஸ்க்டாப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லைக் நம்ம வந்து இங்கே Redis இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே லைக் நீங்கள் இந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா இந்த Redis நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அது ஆனதுக்கப்புறம் லைக் இந்த இடத்துல நீங்கள் ரன் எண்டுக்கு கொடுக்கும்போது இந்த இடத்துல இந்த அடிஷனல் செட்டிங்ஸ், அதாவது ஆப்ஷனல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நேமை கூட கொடுத்துக்கோங்க. லைக் பார்த்தீங்கன்னா இங்கே Redis கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல நம்ம போர்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே ஆக்சசிபிளாக இருக்கும். பேசிக்காக இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் மாதிரி எது கொடுக்காம ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த Redis வந்து டாக்கரோட ஐசோலேட்டட் என்வாயன்மெண்ட்குள்ள தான் ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அந்த லோக்கல் உங்கள் ப்ரௌசரில் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, எங்கேயுமே ஆக முடியாது. ஸோ அதுக்கு இந்த போர்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த கோடில் இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் போர்ட்டாக பார்த்தீங்கன்னா Redisக்கு 6379 தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுவுமே நானுமே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ரன் கொடுத்தீங்க, மற்றதெல்லாம் அப்படி டிஃபால்ட்டாக அப்படி விட்டுருங்க. ஜஸ்ட் இங்கே ரன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் லைக் இது ஃபுல்லாமே ரன் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல ரன் கொடுத்தோன்னே உங்கள் டேப் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டெய்னர்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லாக்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாமே இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைக் ஸ்டார்டிங் Redis சர்வர் அப்படின்ட்டு இங்கே Redis ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி டு அக்செப்ட் கனெக்ஷன் TCP அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து Redis வந்து ஃபுல்லாமே லைக் நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல இப்போ கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த Redisல ரன் பண்ணிட்டு உங்களோட யூசேஜ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரும் டெலீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சிஸ்டம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் உங்கள் சிஸ்டமில் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மற்ற ஆப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவராக ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி யூசிங் டாக்கர் முடிஞ்சிச்சுன்னா அந்த கண்டெய்னர் எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டாக்கர் டெஸ்க்டாப் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட சிஸ்டமில் இருக்க மெமரி இனிமேல் ப்ராப்பராக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுறதுக்கு டாக்கர் டெஸ்க்டாப்பில் நம்ம ஒன் வேல நம்ம ரன் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலையும் ரன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா லைக் இந்த UI மாதிரிலாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லைக் நம்ம இந்த டெர்மினலில் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டாக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் இமேஜ்
எல்எஸ் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா லைக் என்ன மாதிரி இமேஜஸ்லாம் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஏதாவது கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி ஃபுல் கமாண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே இருக்கும். ஸோ நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த கமாண்ட்ஸ் வச்சு தான் ஃபுல்லாமே பண்ணிருப்பேன். நீங்களுமே உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாமே ஜஸ்ட் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக ரெடிஸ்னா ஒரு இன்மெமரி டேட்டாபேஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகிட்டு கொடுக்கும். ஒரு கீ வேல்யூ பேர் தான் இதோட ஃபுல்லாமே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு சிமாண்டிக் சர்ச் லைக் ஃப்ரம் ஸ்க்ராச் நம்பையை மட்டும் யூஸ் பண்ணி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே நம்ம ஃபுல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இது வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஃபீட்பேக்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.